1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து நாட்டில் பல அரசியல் படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. அத்தகைய அரசியல் படுகொலைக்கு முதலில் பலியானவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அதற்கு அடுத்தபடியாக இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திய அரசியல் படுகொலையாக முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் கருதப்படுகிறது. தனது பாதுகாவலர்களாலேயே கண்மூடித்தனமாகவும் கொடூரமான முறையிலும் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். நாட்டையே அதிர்ச்சியில் உரையச் செய்த அந்த படுகொலை சம்பவத்தின் இரத்த வாசனையில் நடைபெற்றதுதான் 8வது இந்திய நாடாளுமன்ற தேர்தல். பல சரித்திர சாதனைகளை படைத்த அந்த தேர்தல் பின் நாட்களில் விஸ்வரூப வளர்ச்சி பெற இருக்கும் பாஜக போன்ற கட்சிகளின் கன்னி தேர்தலாகவும் இருந்துள்ளது. 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அந்த தேர்தல் நடைபெற்றது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அன்றைய தினத்தில்தான் தமிழக சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. மிக குறைந்த வயதில் இந்தியாவின் பிரதமராக ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றது. முன் எப்போதும் இல்லாத வகையில் 414 இடங்களில் வெற்றி பெற்று அசுர பலத்துடன் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. அமெரிக்காவில் இருந்தபடி படுத்துக்கொண்டே எம்ஜிஆர் ஜெயித்தது. நாடாளுமன்றத்தில் முதலில் பாஜக காலடி எடுத்து வைத்தது. NT ராமராவின் தெலுங்கு தேசம் கட்சி நாட்டின் 3வது பெரிய கட்சியாக விஸ்வரூபம் எடுத்தது. இப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல சம்பவங்கள் நடைபெற 1984ஆம் ஆண்டு தேர்தல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணமாக இருந்துள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தேர்தலுக்கு காரணமாக இருந்தது நாம் முன்னரே பார்த்தபடி இந்திரா காந்தியின் படுகொலை சம்பவம். ஆனால் அந்த படுகொலை சம்பவத்திற்கு காரணமாக அமைந்தது காலிஸ்தான் போராட்டமும் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையும். இஸ்லாமியர்கள் தங்களுக்கென தனி நாடு வேண்டும் என போர்க்கொடி தூக்கிய நேரம் அது. அப்போது சீக்கியர்களின் ஒரு பிரிவினர் தங்களுக்கும் தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக முன்வைத்தனர். இந்துக்களுக்கு இந்தியா என்ற நாடும் இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தான் என்ற தனி நாடும் பிரிக்கப்பட உள்ளதைப் போல சீக்கியர்களான தங்களுக்கும் தனிநாடு பிரித்து தர வேண்டும் என அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். அவ்வாறு அவர்கள் கோரிய நாடுதான் காலிஸ்தான். இந்தியாவில் உள்ள பஞ்சாபையும் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபையும் சீக்கியர்கள் அதிகம் வசிக்கும் மற்ற பிற பிரதேசங்களுடன் இணைத்து காலிஸ்தான் என்ற புதிய நாட்டை அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. சுதந்திரத்திற்கு பிறகும் சீக்கியர்களின் இந்த தனிநாடு கோரிக்கை தொடர்ந்தபடியே இருந்தது. குறிப்பாக 1970கள் மற்றும் 80களில் காலிஸ்தான் கோரிக்கை உச்சத்தை அடைந்தது. ஆயுத போராட்டமாகவும் உருவெடுத்தது. அத்தகைய ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தவர்களில் முக்கியமானவர்தான் ஜர்னைல் சிங் பிந்திரன்வாலே. ஆரம்பத்தில் பவ்யமாக காலிஸ்தான் கோரிக்கையை வலியுறுத்திய அவர் பின்னாளில் பயங்கரவாதியாக உருவெடுத்தார். அதன் விளைவாக பஞ்சாபில் நாளும் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. இது போதாது என்று அரசின் தாக்குதலில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள சீக்கியர்களின் புனித தலமாக கருதப்படக்கூடிய பொற்கோயிலில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று தஞ்சம் புகுந்து கொண்டார் பிந்திரன்வாலே. அங்கிருந்தபடி வழக்கம் போல வன்முறை சம்பவங்களை கட்டவிழ்த்து விட்டார். அவருடனான அரசின் பேச்சுவார்த்தை முயற்சிகளும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்தன. இனி பேச்சுவார்த்தை நடத்துவதில் பலனில்லை, வன்முறையாளர்களை ஒடுக்க ஒரே தீர்வு ராணுவ நடவடிக்கைதான் என்ற முடிவுக்கு வந்தார் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி. அந்த புள்ளியில் தொடங்கியது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். அதே கையோடு காலிஸ்தான் பயங்கரவாதிகளை ஒடுக்க இந்திய ராணுவத்திற்கும் பச்சை சிக்னல் காட்டப்பட்டது. இதனை அடுத்து பிந்திரன்வாலேவை பிடிக்க 1984ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலுக்குள் நுழைந்தது இந்திய ராணுவம். 5 தரைப்படை பிரிவுகள், 2 கமாண்டோ படைப்பிரிவுகள், 2 துணைநிலை ராணுவ படைப்பிரிவுகள் உள்ளிட்டவை இந்திய ராணுவத்தின் தரப்பில் பயன்படுத்தப்பட்டன. இரு தரப்பு இடையிலான தாக்குதல் 10 நாட்கள் வரை நீடித்தது. முடிவில் இந்திய ராணுவம் வெற்றிகரமாக பொற்கோயிலை மீட்டது. ஆனால் பொற்கோயிலுக்குள் ராணுவத்தினர் நுழைந்து தாக்குதல் நடத்தியதும் சீக்கியர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பு ஏற்பட காரணமாய் அமைந்தது. இந்த கொந்தளிப்புதான் இந்திரா காந்தி சுட்டு படுகொலை செய்யப்பட காரணமாய் அமைந்தது. 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி காலை 9:10 மணியளவில் தனது இல்லத்தில் இருந்து வெளியே வந்தார் இந்திரா காந்தி. ஆவணப்பட இயக்குனர் ஒருவரை காண இந்திரா காந்தி நேரம் ஒதுக்கியிருந்தார். ஆகவே அவரை காண தனது அலுவலகத்தை நோக்கி அவர் நடந்து சென்றார். இந்திரா காந்தியின் அலுவலகம் அவரது இல்ல வளாகத்திலேதான் அமைந்திருந்தது. அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக 5 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து வந்து இந்திரா காந்தியின் உடலை துளைத்தன. என்ன நடக்கிறது என்பதை யூகிப்பதற்குள் மேலும் 25 குண்டுகள் இந்திரா காந்தியின் உடலை பதம் பார்த்தன. இந்திரா காந்தி மயங்கி விழுந்தார். இந்த கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் வேறு யாரும் இல்லை,
இந்திரா காந்தியின் பாதுகாவலர்களான பீம் சிங்கும் சத்வந்த் சிங்கும் தான். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்திரா காந்தி அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்திரா படுகொலை செய்யப்பட்ட செய்தி இந்தியாவையே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இந்திய அரசியலிலும் காங்கிரஸ் கட்சியிலும் அடுத்து என்ன என்ற கேள்வி எதிரொலித்தது. உடன் நாட்டின் அடுத்த பிரதமராக பதவியேற்கப் போவது யார், காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தப் போவது யார் என்ற கேள்விகளும் அடுத்தடுத்து எழுந்தன. அந்த கேள்விக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியினர் பெரும்பாலானோர் உச்சரித்த பெயர்தான் ராஜீவ் காந்தி. இதனை அடுத்து 40 வயதாகியிருந்த ராஜீவ் காந்தி இந்தியாவின் 7வது பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இதன் மூலம் குறைந்த வயதில் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற பெருமையை அவர் பெற்றார். ஆனால் பதவியேற்ற சில நாட்களிலேயே ஆட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தலை நடத்த முடிவெடுத்தார் ராஜீவ் காந்தி. அதன்படி அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. மத்தியில் நடைபெற்ற ஆட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்துவது என்ற ராஜீவ்காந்தியின் அந்த முடிவு தமிழகத்தில் அரசியலிலும் எதிரொலித்தது, தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழகத்திலும் ஆட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் சட்டமன்ற தேர்தலை நடத்தினால் என்ன என தமிழக ஆட்சியாளர்களை யோசிக்கவும் வைத்தது. அந்த எண்ணத்தின் எதிரொலியாக தமிழகத்திலும் ஆட்சி கலைக்கப்பட்டது. ராஜீவ்காந்தியின் ஆட்சி கலைப்பு முடிவுக்கு காரணமாக அமைந்தது இந்திரா காந்தியின் மறைவால் ஏற்பட்டிருந்த அனுதாப அலை. அதேபோல தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்பட காரணமாக அமைந்து எம்ஜிஆரின் உடல்நலக்குறைவால் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த அனுதாப அலை. 1984ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தின் ஒரு நள்ளிரவு. அன்றைய இரவு அப்போதைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டது. உடனே அவரை அழைத்துக் கொண்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையை நோக்கி ஆம்புலன்ஸ் பறந்தது. மருத்துவமனையில் எம்ஜிஆரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். 2 நாட்கள் இடைவெளியில் எம்ஜிஆருக்கு பக்கவாத பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த செய்தி அதிமுகவினரிடையே கலக்கத்தை உண்டு செய்தது. இந்த தகவல் பொதுமக்களையும் சென்றடையவே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பேரதிர்ச்சி பீடித்தது. அதன் வெளிப்பாடாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் அதிமுக தொண்டர்களும் எம்ஜிஆரின் பரம ரசிகர்களும் சென்னையை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தனர். ஒருபுறம் மருத்துவர்கள் எம்ஜிஆருக்கு தீவிர சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் அவரது ரசிகர்கள் தங்கள் பங்குக்கு வேண்டுதல்களையும் சிறப்பு வழிபாடுகளையும் மேற்கொள்ள தொடங்கினர். எம்ஜிஆர் பூரண நலம் பெற்று திரும்ப வேண்டி கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் என அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 24 மணி நேரமும் எம்ஜிஆருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் எம்ஜிஆருக்கு உள்ளூர் சிகிச்சை எல்லாம் சரிப்பட்டு வராது, வெளிநாடு அழைத்துச் சென்று அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உரக்க முன்வைத்தார். தற்போதைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளருமான துரைமுருகன் தான் அதை முன்வைத்தது. இத்தகைய உணர்ச்சிகரமான சூழலில் திமுகவின் தலைவரும் எம்ஜிஆரின் அரசியல் எதிரியாக கருதப்படுபவருமான மு. கருணாநிதியும் கடிதம் ஒன்றை எழுதினார். நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்ற தலைப்பில் அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது. 12 ஆண்டு பகையை 40 ஆண்டு கால நட்பு கரைத்து விட்டது. எம்ஜிஆரின் நோய் பற்றி கேள்வியுற்றவுடன் எனது கண்கள் அருவியானது. பிரார்த்தனை என்பதற்கு வேண்டுகோள் என்ற பொருளும் உள்ளது. ஆகவே நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என அந்த கடிதத்தில் உருக்கமாக தெரிவித்திருந்தார் கருணாநிதி. எம்ஜிஆர் உடல்நிலை பாதிப்பு குறித்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் சென்னை வந்திறங்கினார் இந்திரா காந்தி. மருத்துவமனை சென்று எம்ஜிஆரை நேரில் சந்தித்த அவர் உடனிருந்தவர்களிடம் எம்ஜிஆரை அமெரிக்காவிற்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தினார். இந்த சூழலில் எம்ஜிஆர் தனது பேசும் சக்தியை படிப்படியாக இழக்கவே அனைவரையும் பதற்றம் தொற்றிக் கொண்டது. இனியும் தாமதிப்பது சரியாக இருக்காது என முடிவெடுத்த அதிமுகவினர் எம்ஜிஆரை அமெரிக்கா அழைத்துச் செல்வது என முடிவெடுத்தனர். எம்ஜிஆரை அமெரிக்கா அழைத்துச் செல்ல தனி விமானம் ஒன்று இருந்தால் வசதியாக இருக்கும் என கருதப்பட்டது. உடனடியாக பிரதமர் இந்திரா காந்தி ஏர் இந்தியா விமானம் ஒன்றை அனுப்பி வைத்து உதவினார். எம்ஜிஆரை ஏற்றிச் செல்ல ஏதுவான வகையில் அந்த விமானத்தில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளும் பணிகள் நடைபெற்றன. இந்த சூழலில்தான் இந்திரா காந்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறுகிறது. இந்த அதிர்ச்சிகரமான செய்தியை எம்ஜிஆரிடம் தெரிவிப்பது இந்த சமயத்தில் நல்லதல்ல என மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்திராவின் இறப்பு செய்தி எம்ஜிஆரிடம் தெரிவிக்கப்படவில்லை. இதனிடையே விமானம் பயணத்திற்கு ஏற்ற வகையில் தயாராகவே நவம்பர் 5ஆம் தேதி எம்ஜிஆரை அழைத்துக் கொண்டு அமெரிக்கா நோக்கி பறந்தது அந்த ஏர் இந்தியா விமானம். அமெரிக்க தலைநகர் நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எம்ஜிஆர்.
அங்கு அவருக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவில் எம்ஜிஆர் சிகிச்சை பெற்று வந்த சூழலில் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பலவாறாக காட்சிகள் மாறிக்கொண்டிருந்தன. இந்தியாவின் புதிய பிரதமராக ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றிருந்தார். நாட்டு மக்கள் ராஜீவின் தலைமையின் கீழ் பயணப்பட்டுக் கொண்டிருந்தனர். மறுமுனையில் தமிழக மக்கள் எம்ஜிஆர் நலமுடன் நாடு திரும்ப வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர். அதிமுகவில் கோஷ்டி சண்டைகளும் தொடங்கியிருந்தன. நெடுஞ்செழியன், ஆர்.என். வீரப்பன் போன்றோர் ஒருபுறம் ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தும் பொறுப்பையும், மறுபுறம் ஜெயலலிதாவை கட்சியில் இருந்து ஓரங்கட்டும் பணியையும் சிரமேற்கொண்டிருந்தனர். இந்த சூழலில்தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிகள் கலைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலும் தமிழக சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டது. உடனே மத்தியிலும் மாநிலத்திலும் தேர்தல் களம் சூடுபிடித்தது. அரசியல் கட்சிகள் தேர்தல் வியூகங்களை வகுக்கத் தொடங்கின. கூடி அமர்ந்து கூட்டணி கணக்குகளையும் போடத் தொடங்கின. மத்தியில் இந்திரா காந்தி மீதான அனுதாப அலையை மையமாக கொண்டும் எம்ஜிஆர் மீதான அனுதாப அலையை மையமாக கொண்டும் தேர்தல் நடத்தப்பட இருந்தது. தொடக்கத்திலிருந்தே இணக்கமான போக்கை கடைபிடித்து வந்த காங்கிரசும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க முடிவெடுத்தன. அதன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளில் இரு கட்சிகளின் தலைவர்களும் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக தரப்பில் நெடுஞ்செழியன், ஆர்.எம். வீரப்பன், பாவு சண்முகம், கே.ஏ. கிருஷ்ணசாமி, பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் கொண்ட ஐவர் குழு பங்கேற்றது. மறுபுறம் காங்கிரஸ் தரப்பில் பழனியாண்டி, மரகதம் சந்திரசேகர், எம்பி சுப்பிரமணியம், ஆஜா ஷெரீப் ஆகியோர் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்தது. 39 நாடாளுமன்ற தொகுதிகள் கொண்ட தமிழகத்தில் 26 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. எஞ்சிய 13 தொகுதிகள் அதிமுகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக 162 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 72 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டது. மறுபுறம் தமிழகத்தின் முக்கிய எதிர்க்கட்சியான திமுகவும் பல கட்சிகளுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அதன் பலனாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் ஜனதா கட்சி, தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ், முஸ்லிம் லீக், உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகள் இணைந்தன. ஜனதா கட்சிக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 3 நாடாளுமன்ற தொகுதிகளும், தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஆகியவற்றிற்கு தலா 1 நாடாளுமன்ற தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. எஞ்சிய 26 மக்களவை தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் களம் கண்டது. அதாவது அதிமுகவை காட்டிலும் 2 மடங்கு அதிக தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது. சட்டமன்ற தேர்தலில் 176 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது. அதிமுகவில் இருந்து பிரிந்து தனிக்கட்சி தொடங்கியிருந்த எஸ்.டி. சோமசுந்தரமும் தன் பங்கிற்கு சில கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைக்கும் முயற்சியில் அப்போது இறங்கியிருந்தார். இந்த நேரத்தில் தமிழக மக்கள் அனைவரிடமும் எழுந்த கேள்வி, சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் போட்டியிடுவாரா மாட்டாரா என்பதுதான். மக்களிடம் மட்டுமல்ல, அதிமுகவினர் பலருக்கே இந்த சந்தேகம் இருந்து வந்தது. அவர்கள் அனைவரின் ஐயத்தையும் போக்கும் விதமாக எம்ஜிஆர் நிச்சயமாக, அதுவும் சர்வ நிச்சயமாக போட்டியிடுவார் என அறிவித்தது அதிமுக தலைமை கழகம். ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்ஜிஆர் களம் காண்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் எம்ஜிஆர் தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்க நடைபெற தொடங்கியது. யார் வேண்டுமானாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம், ஆனால் ஜெயலலிதா மட்டும் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என அதிமுகவில் ஒரு தரப்பினர் ரெட் கார்டு காட்டத் தொடங்கினர். ஆனால் அதையெல்லாம் மீறி ஆண்டிப்பட்டியில் தொடங்கி தொடர்ந்து 3 வாரம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் ஜெயலலிதா. ஜெயலலிதா எதிர்ப்பு கோஷ்டியினர் தங்கள் தரப்பிற்கு எம்ஜிஆரால் தன்னுடைய கலையுலக வாரிசு என அழைக்கப்பட்ட இயக்குனர் கே. பாக்யராஜை பிரச்சாரத்திற்கு களமிறக்கினர். முதல் வேளையாக அமெரிக்கா சென்ற பாக்யராஜ் எம்ஜிஆரை நேரில் சந்தித்து ஆசி பெற்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனிடையே தேர்தல் பிரச்சாரத்திற்காக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் எம்ஜிஆரின் புகைப்படத்தையும் வீடியோ காட்சியையும் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியது அதிமுக தலைவர்களுக்கு. அடுத்த நொடியே எம்ஜிஆர் சிகிச்சை பெறும் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்டன. எம்ஜிஆர் சாப்பிடுவது போன்று, இரட்டை விரலை காட்டுவது போன்று, மருத்துவமனையில் அமர்ந்திருப்பது போன்ற புகைப்படங்கள் தமிழகத்தின் அனைத்து பத்திரிகைகளின் முதல் பக்கங்களையும் ஆக்கிரமித்தன. அதேபோல் எம்ஜிஆர் நடந்து வருவது போன்ற வீடியோ காட்சிகளும் எடுக்கப்பட்டன.
அந்த வீடியோவின் பின்னணியில் வலம்புரி ஜானின் குரலை ஒலிக்கச் செய்யப்பட்டது. உடன் இந்திரா காந்தியின் இறுதி ஊர்வல காட்சிகளும் இணைக்கப்பட்டு அந்த வீடியோ வெளியிடப்பட்டது. எம்ஜிஆர் ஆரோக்கியத்துடன் உள்ளார் என்பதை அறிந்த அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயினர். அதிமுக இப்படி வியூகம் வகுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க, மறுமுனையில் திமுக என்ன செய்வதென்று புரியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றது. காரணம், எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் உள்ளார். ஆகவே அவரை பிரச்சாரத்தின் போது தாக்கி பேசுவது முறையான செயலாக இருக்காது என திமுக தலைவர்கள் கருதினர். அப்படி எம்ஜிஆரை தாக்கி பேசினால் பொதுமக்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இதனால் திமுக தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு வீழ்த்துக் கொண்டிருந்தது. அதனை மெய்ப்பிப்பதை போன்று அமைந்தது சென்னை புரசைவாக்கத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கருணாநிதி பேசியது. அதிமுகவினரை நோக்கி அந்த கூட்டத்தில் கருணாநிதி இவ்வாறு பேசினார். எம்ஜிஆர் பூரண நலம் பெற்று முதலமைச்சராக பணியாற்றக்கூடிய உடல்நலத்தோடு வந்தால், அப்போது ஒருவேளை நான் முதலமைச்சராக இருந்தால் நான் பதவி விலகி எம்ஜிஆரை முதல்வராக அமர வைக்க தயாராக இருக்கிறேன் என பேசினார் கருணாநிதி. தமிழகத்தில் நிலைமை இவ்வாறு இருக்கும் நேரத்தில் மத்தியில் தேர்தல் பிரச்சாரத்தை நிறுவனமாக்கி இருக்கிறார் ராஜீவ்காந்தி. ரெட் டிஃபியூஷன் என்ற தனியார் நிறுவனம் ஒன்றின் மேற்பார்வையில் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார மற்றும் விளம்பர பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்திரா காந்தியின் 13 நிமிடங்கள் அடங்கிய உரையும் ராஜீவ்காந்தியின் 9 நிமிடங்கள் அடங்கிய உரையும் அடங்கிய வீடியோ நாடு முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. மேலும் இந்திரா காந்தியின் இறுதி ஊர்வல புகைப்படங்களும் வீடியோவும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. திரை நட்சத்திரங்களை மட்டும் விடுவானேன், அவர்களையும் தேர்தலில் பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்தார் ராஜீவ்காந்தி. அதன்படி அமிதாப் பச்சன், சுனில் தத் போன்றோர் காங்கிரஸ் கட்சி சார்பில் களமிறக்கப்பட்டனர். நீங்கள் நாட்டின் ஒற்றுமைக்காக வாக்களிக்கப் போகிறீர்களா, இல்லை நாட்டின் பிரிவினைக்காக வாக்களிக்கப் போகிறீர்களா என்ற கேள்வியை செல்லும் இடமெல்லாம் மக்களிடம் முன்வைத்தார் ராஜீவ்காந்தி. தமிழகத்தில் திமுகவை போலவே மத்தியிலும் எதிர்க்கட்சிகளுக்கு இந்திரா காந்தியை தாக்கி பேசி பிரச்சாரம் செய்வதில் சில சிக்கல்கள் இருந்தன. இருந்தபோதிலும் நாட்டின் அனைத்து பகுதிகளில் தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டனர். குறிப்பாக கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்த பெரிய பட்டியல் ஒன்றை எதிர்க்கட்சிகள் தயார் செய்தன. குவோ எண்ணெய் ஊழல், நீர்மூழ்கி கப்பல் ஊழல், சிமெண்டில் நடைபெற்ற ஊழல், அறக்கட்டளை ஊழல் என அந்த ஊழல் பட்டியல் நீண்டது. குறிப்பாக இந்திரா காந்தியின் ஆட்சியின் போது சீக்கியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து மேடைதோறும் பேசி வந்தனர். ஒரு வழியாக மத்தியிலும் தமிழகத்திலும் தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் ஓய்ந்தது. பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தேர்தல் நாளும் வந்தது. 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அன்றைய தினம் அனைத்து வாக்காளர்களும் ஆர்வமுடன் சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழகத்தில் ஒரு கட்டமாகவும் மத்தியில் 3 கட்டமாகவும் தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் முடிவுகள் எத்தகையதாக இருக்கும் என்பது அனைவராலும் யூகிக்கப்பட்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் முடிவு வர வேண்டும் இல்லையா? தேர்தல் முடிவும் வந்தது. மத்தியில் காங்கிரசும் தமிழகத்தில் அதிமுகவும் வெற்றி பெற்றன. அதுவும் மகத்தான வெற்றி. இந்திய தேர்தலில் அதுவரை யாரும் பெறாத அபார வெற்றி. 508 தொகுதிகளுக்கு நடைபெற்ற அந்த தேர்தலில் காங்கிரஸ் 414 இடங்களை சுருட்டி பைக்குள் போட்டுக் கொண்டது. இதற்கு முன்னர் காங்கிரஸ் கட்சி நேரு தலைமையில் 317 தொகுதிகளிலும் இந்திரா தலைமையில் அதிகபட்சமாக 353 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை 414 தொகுதிகளில் வெற்றி கிட்டியது. இந்த வரலாற்று வெற்றிக்கு இந்திரா காந்தியின் அனுதாப அலை முக்கிய காரணமாக அமைந்தது. அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ராஜீவ்காந்தி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மேனகா காந்தியை 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். அந்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் மிக மோசமான அளவில் தோல்வியை சந்திக்க நேரிட்டது. குவாலியர் தொகுதியில் போட்டியிட்ட வாஜ்பாய் தோல்வியை தழுவினார். சரண் சிங், ஜெகஜீவன் ராம் போன்ற தலைவர்கள் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் எப்படியோ ஒரு வழியாக வெற்றி பெற்றனர் அல்லது தோல்வியை தழுவாமல் தப்பித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 22 தொகுதிகளிலும், ஜனதா கட்சி 10 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளிலும், பாஜக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த வரலாறு காணாத வெற்றியை அடுத்து 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ராஜீவ்காந்தி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் தலைமையிலான அமைச்சரவையில் நரசிம்மராவிற்கு இராணுவத்துறையும், VP சிங்கிற்கு நிதித்துறையும், SP சவானுக்கு உள்துறையும் வழங்கப்பட்டது.
தேர்தல் முடிவில் இந்தியா முழுவதும் காங்கிரசின் அலை வீசி இருக்க, ஆந்திராவில் மட்டும் என்.டி. ராமராவின் பேரலை வீசி எதிர்க்கட்சிகளை துவம்சம் செய்திருந்தது. ஆந்திராவில் மொத்தம் உள்ள 42 மக்களவை தொகுதிகளில் 30 தொகுதிகளில் என்.டி.ஆரின் தெலுங்கு தேசம் கட்சி அமோக அபார அசத்தல் வெற்றி பெற்றது. இதன் மூலம் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக நாட்டின் 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது தெலுங்கு தேசம் கட்சி. அதுவரை மாநில தலைவராக அறியப்பட்டு வந்த என்.டி. ராமராவிற்கு தேசிய தலைவர் என்ற அடையாளத்தை பெற்று தந்தது 1984ஆம் ஆண்டு தேர்தல். இந்த வெற்றி என்.டி.ஆருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உந்துதலையும் வழங்கி அவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. அதன் விளைவாக நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியின் சூட்டோடு சூடாக ஆந்திராவில் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்க தயாரானார். அந்த தேர்தலில் 202 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரானார் என்.டி. ராமராவ். 1984 தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் போட்டியிட்ட 26 தொகுதிகளில் 25 இடங்களை கைப்பற்றியது. 13 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 12 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியது. 26 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுகவால் வட சென்னை, மத்திய சென்னை ஆகிய 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது போல தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 132 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. அதிமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தமிழகத்தில் 61 சட்டமன்ற தொகுதிகளை தனதாக்கியது. 176 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக வெறும் 24 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டிருந்த எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தபடி படுத்துக்கொண்டே ஜெயித்து சாதனை படைத்தார். இருந்த போதிலும் தமிழக அரசியலிலும் அதிமுகவிலும் அசாதாரண நிலையே குடிக்கொண்டிருந்தது. தேர்தல் முடிந்தாகிவிட்டது, அதில் வெற்றியும் பெற்றாகிவிட்டது. ஆனால் இன்னும் பதவியேற்பு விழா நடைபெறவில்லை. காரணம், முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டிய எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அவரது உடல்நிலை குறித்து அப்போதைய தமிழக ஆளுநர் குரானா தொடர்ந்து ஐயம் கொண்டிருந்தார். தமிழகம் திரும்பி முதலமைச்சராக எம்ஜிஆர் பொறுப்பேற்றாலும் அவரால் முன்பை போலவே அதே ஆற்றலுடன் செயல்பட முடியுமா என ஆளுநர் குரானா சந்தேகித்தார். இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து சிகிச்சை முடிவடைந்து 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழகம் திரும்பினார் எம்ஜிஆர். வந்த கையோடு முதல் வேளையாக ஆளுநரை சென்று சந்தித்தார். இந்த சந்திப்பு பின்னர் எம்ஜிஆரின் உடல்நிலை குறித்த ஆளுநரின் சந்தேகத்தை நீக்கியது. எம்ஜிஆரின் உடல்நிலை குறித்து தெரிவித்த ஆளுநர் குரானா மனதளவிலும் உடலளவிலும் எம்ஜிஆர் நல்ல நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். இதனை அடுத்து பிப்ரவரி 10ஆம் தேதி நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் 3வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் எம்ஜிஆர். இவ்வாறாக 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களின் முடிவில் மத்தியில் காங்கிரசும் மாநிலத்தில் அதிமுகவும் அமோக வெற்றி பெற்று தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டன. இத்துடன் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்தன என்பதற்கில்லை. இனிதான் பல சவால்களை மத்தியில் ராஜீவ் காந்தியும் தமிழகத்தில் எம்ஜிஆரும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பல ஊழல் முறைகேட்டு பிரச்சனைகள், ஈழத்தமிழர் விவகாரம், எதிர்க்கட்சிகளின் குடைச்சல் உள்ளிட்டவற்றை இருவரும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. 1984 தேர்தலில் வெறும் 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்ற பாஜக 30 ஆண்டுகள் கழித்து கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 282 இடங்களில் வெற்றி பெறும் அளவிற்கு அசுர வளர்ச்சி பெற்றது. 1984 தேர்தலில் 414 இடங்களை பிடித்த காங்கிரஸ் 2014 தேர்தலில் 44 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. 1984 தேர்தலில் காங்கிரஸை அமோக வெற்றி பெறச் செய்த இந்திய மக்கள் அடுத்து வந்த தேர்தலில் அந்த கட்சியை ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்கி வீட்டிற்கு அனுப்பி வைக்க காரணம் என்ன? பதில் நாளைய கதைகளின் கதை தொகுப்பில்.